நார்மலாகவே எல்லாருக்குமே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கும். இன்னைக்கு எனக்கு மட்டும் எதுவுமே இருக்காது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீம் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். அது வந்து எமோலினி. இது ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுக்குது. இன்னொன்று ஆயிலியாகவும் இல்லாத ட்ரையாகவும் இல்லாத நார்மலாக வச்சுக்கிது நம்ம ஸ்கின் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக. ஸ்கின் ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சோறுக்கு கஞ்சி தான். பசங்களுக்கு சேமியா பண்ணி கொடுத்துட்டு நான் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டேன். எப்போல்லாம் இப்படி கிளம்புறனோ அப்போல்லாம் ஒரு டென்ஷன் படபடப்பு முருகா 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 அன்னிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்தது. 4 கேஜிக்கு மஷ்ரூம் பிரியாணியும் ரசமும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டே. நான் ஜஸ்ட்டு வீட்டுக்கிட்ட சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கு மட்டும் ஆர்டர் எடுத்துக்குவேன். ஒரு 20லேருந்து 25 பேருக்கு சமைக்கிற மாதிரி. இன்றைக்கி இந்த குட்டி பையனுக்கு பர்த்டே. இவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். எனக்கு வந்து இவனுக்கு தான் சமைக்க போகிறோன்னு தெரியல. யாரும் தேர்ட் பர்சன் கான்டாக்ட்லேருந்து தான் இவனுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோன்னா இந்த குட்டி பையனுக்கு தான் ஹாப்பி பர்த்டே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்க. பர்த்டேக்கு வெயிட் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னது. கேக் எடுத்துகிட்டு போயிட வேண்டாம் பாய் சொல்லனா பாருங்களேன்.